சார் அவர் சேர்ந்திருக்கிறதுனால பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? வாக்குகள் குறைவா? பாஜக திமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி, அதிமுக திமுக கூட்டணி கிடையாது. பாஜக அந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராது. சிறந்த ஒரு ஆட்சி மத்தியிலே நடந்து கொண்டிருக்கும் போது இங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிடத்துடன் அனைத்து நடந்துடன் இருக்கும்போதும் மக்களிடம் மத்திய அரசின் திட்டங்களை எடுத்துச் சென்றாலே போதும் என்ற அளவில் என் மனதிலே தோன்றுகிறது. ஆக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை வலுவாக பெற்றிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களும் ஒதுக்கலை, பணங்கள் ஒதுக்கலைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் பார்க்கும்போது எதற்காக எதை சொல்கிறான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு சில திட்டங்களை அறிவிக்கும் போது அது மாநிலங்களுக்கு தமிழகத்திற்கு வஞ்சம் வழி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் எந்த ஒரு திட்டத்தை வகுக்கிறார். இட்ஸ் எனி பாலிசி டிசிஷன் டேக்கன் இஸ் என்டையர் கண்ட்ரி. அனைத்து மாநிலங்கள் தரப்பில் தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அது மத்திய அரசு தான் அதை ஊக்குவித்து செயல்படுத்துகிறேன் என்று சொல்ல முடியாது. காரணம் அங்கே ஒரு பெரிய அட்வைசரி கமிட்டி இருக்குது. என்ன பண்ணணும், எந்தெந்த திட்டங்களை எங்கு செயல்படுத்த வேண்டும் என்ற திட்டங்களை வகுக்கப்பட்டு அது ஒப்புதல் பெற்ற பிறகுதான் வருகிறது. அது உங்களிடம் இருக்கிற சக்தியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வராவிட்டால், உங்களுக்கு சரியான திட்டத்திற்கு பணம் இல்லாவிட்டால் நீங்கள் அங்கே சென்று அமர்ந்து அதை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கீங்க, அது எப்படி செலவிடப் போகிறீர்கள் என்று நீங்கள் சொன்னால் அதற்கு தகுந்தாப்போ அவங்க திடீர் ஒதுக்கத்தான் செய்வார்கள். என்னுடைய கருத்து நான் குறை கூறிக்கொண்டு இருப்பதை விட நிறையாக செயல்படுத்துவது, திட்டங்களை செயல்படுத்துவது, பொருளாதார உதவி எப்படி தேவைப்படும் என்று எடுத்துரைத்தால் அது சிறப்பாக நடந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சார், மார்ச் 1ஆம் தேதி பாரத பிரதமர் நம்ம மதுரைக்கு வராரு, திருப்பரங்குன்றம் போய் வழிபட்டார். இப்போ தொடர்ந்து பல கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. 11ஆம் தேதி கூட்டம் இருக்கிறது. அதன் பிறகு 16ஆம் தேதி கூட்டம் என்று சொல்கிறாரு. அதில் தேர்தல் சூடு பிடிக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். கூட்டணியோட தேர்தல் ஸ்பெஷலாக போல அங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை உருவாகி இருந்தது. அங்கே முருகன் கோயிலுக்கு செல்கிறார். முருகனை தரிசித்து விட்டு அவங்க அனைவரும் தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைப்பதற்கு ஒரு நாட்டின் பிரதமர் செல்கிறார் என்று சொன்னால் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆமாம், பிரதமர் வரலையே. ஏற்கனவே சர்ச்சை உருவான பிறகு அவர் அங்கே செல்கிறார் என்று சொன்னால் அது உண்மையாக என்ன அளவுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, எந்த அடிப்படை வழங்கப்பட்டிருக்கு உணர்ந்து அந்த இடத்துல அந்த திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டும் எண்ணத்தை அவர் மனதில் தோன்றியிருக்கிறது. அவர் செல்கிறார். இதுக்கு காரணம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அரசியல் காரணம் கற்பித்து ஏற்கனவே சர்ச்சைக்காக இங்கே செல்கிறார் என்று எடுத்துக்கொள்வது சிலரின் கருத்தாக இருக்கிற பலரின் கருத்தை செல்வது நம்மை பெருமைப்படுத்தியதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சார், இப்போ நடிகர் விஜயோட மனைவி விவாதத்துக்கு எடுத்து மனத்தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவருடைய குடும்ப விஷயம் அதை பற்றி நான் பேசுகிறேன். சார், இப்போ இந்த சசிகலா மேடம் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறது உரிமை இந்த நாட்டில் இருக்குது. அனைவரும் அரசியல் வர வேண்டும் என்று இருக்கும்போது யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், யார் வேணாலும் அரசியல் வரணும்னு சொல்ல வேண்டாம். அதனால் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. புரட்சித் தலைவருடன் பயணித்தவர்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் என்ன கருத்தை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறார் எனக்கு தெரியவில்லை. யாரும் கட்சி ஆரம்பிக்கூடாது நம்ம சொல்ல முடியும். தாய்க்கலை படம் 2 தடவை பார்த்துட்டேன். சிறந்த ஒரு படம் தான். எனக்கு அதை போட்டியாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய படம் வித்தியாசமான திரைப்படம். அது ஒரு கமர்ஷியல் படம் கிடையாது. ஒரு ஆர்ட் படம் மாதிரி. அது ஒரு மீன்பிடி படம் உள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம். அது உள்ளதான் படம் எடுக்கும் போது எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு வரும். ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கிடையாது. காதல் காட்சியோ இல்லாட்டி ஒரு பெரிய அடித்தடியோ இல்லாட்டி கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட படம் கிடையாது. அந்த இயக்குனர் மாதவ ராமதாஸ் ஏற்கனவே மேல் விலாசப்பட்ட படத்தை கோர்ட் ரூம்குள்ளே எடுத்தார். அந்த கோர்ட் ரூம் மட்டும் வெளியே போகலை. அந்த படமே ஒரு கிரிட்டிக்கலி அக்ளைம் படம். எல்லாரும் பாராட்டப்பட்ட படமாக அமைந்தது. ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக இல்லை. அதே மாதிரி இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் பல படங்கள் பண்ணிட்டேன். 120 படம் பண்ணிட்டேன். இந்த படம் மக்களால் இந்த புதிய யுக்தியை ஏற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கின்ற படம். இது என்ன ஆகி போச்சுன்னா நம்ம ஒரு 10 நாள் 5 நாள் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதை பார்க்குற மக்கள் செல்லும்போது இது வேறொரு முயற்சி என்று பார்ப்பதற்கு வழி இருந்திருக்கும். ஆனால் ஒரே நேரத்தில் வரும்போது கமர்ஷியலாகவும் நல்ல ஒரு கருத்தை சொன்ன படமும் சேர்ந்து வரும்போது அது இந்த படமா அந்த படமா என்று போது வரும்போது அது கொஞ்சம் ரசிகர் மத்தியில் எதை பார்க்கலாம் பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட காலையிலேருந்து பார்த்தேன். பல பேர் என்னடா அன்னி படம் பார்த்துட்டோன்னே, தாய்க்கலை பார்த்துட்டோன்னே நாங்கள் ரொம்ப சந்தோஷம் தான் சொன்னேன். இது போட்டி கிடையாது. எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னா ஒரு சிறந்த ஒரு நடிகை என்று சொன்னால் இந்த இந்திய துணைக்கண்டத்திலே நடிப்பதற்கென்று ஒரு சிறந்த நடிகை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ராதிகா சரத்குமார் தான் என்று தெல்ல தெளிவாக பல முறை நான் சொல்லிட்டேன். அவங்களோட எனக்கு ஒன்றும் போட்டி கிடையாது. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிறந்த கருத்தை ஆழமாக சொல்லியிருக்க படம் தாய்க்கிழவி. இது மேல்விலாசம் பாசத்தின் உச்சமாக பாசம் அதிகமாகி விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிற படம் ஆழி.
சார் தேசிய ஜனநாயக கூட்டணி எத்தனை இடங்கள்ல வைக்கிறது? 234 தொகுதிகளா? சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து வச்சாரு ஆனால் உங்கள் படத்துக்கு திரையரங்கு கம்மியாக இருக்குது ஆனால் உங்கள் மனைவியோட அவங்க அதை பற்றி நான் கவலை படத்தில் கம்மி கூடுதலாம் கிடையாது. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு மேல் எடுத்த படம். இன்று வந்து திரைக்கு வருகிறது என்று சொன்னாலே அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று பல படங்கள் எடுக்கப்பட்டு வெளியே வந்து வராமல் தயாரிப்பாளர்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கிற சூழலில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நான் ஹரி என்ற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சகோதரருக்கு நான் உண்மையிலே பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு இந்த படம் வந்து எனக்கு இது வித்தியாசமான படம் வாங்கி அந்த உரிமையை வாங்கி தைரியமாக வந்து தியேட்டருக்கு கொண்டு செல்ல வேண்டும் எண்ணியிருக்கிறார்கள் சொல்ல அதற்கு முதல் பாராட்டுகள். ஏன்னா புதிய எல்லாமே ஒரே மாதிரி கதை இல்லாமல் வித்தியாசமான கதை சொல்லணும்னு எடுக்கிற முயற்சிக்கு வரவேற்படுத்தியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இது எந்த ஒரு போட்டியும் கிடையாது, எந்த ஒரு பொறாமையும் கிடையாது. என் மனைவி வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெற்ற போல தான். நான் வெற்றி பெற்றால் என் மனைவி வெற்றி சார் தொடர்ந்து படைகள் நடக்கு. நேற்று கூட கோயில்பட்டியில் ஒரு 17 வயசு பையனை ஒரு 18 அது வயசு போதை பள்ளி மாணவர்கள் போதை இன்று வந்து போதைக்கு அடிமையாக்கப்பட்டு போதையினால் வந்து பல வந்து எல்லாமே வந்து விளையாட்டாகவும் போச்சு. அறுபது இடத்துல வெட்டிட்டு அதை யூடியூப்பில் போடுற அளவுக்கு வந்து அதில் வந்து மிகப்பெரிய கடுமையான சட்டங்கள் வர விட்டு சொல்கிறேன். இந்த யூடியூப்பில் வந்து பதிவேற்றம் செய்துவிடலாம் என்று நினைப்பது தவறு. அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்ற இடத்துல அளவுக்கு இந்திய மத்திய அரசு வந்து கடுமையான சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியோட தேர்தல் அறிவிக்க வந்து மாநாட்டில் இருக்குமா? ஆதரவு மாநாட்டில் இருக்கலாம். சார் உங்களுடன் பயணித்தவர்களுக்கு எந்த தென் மாவட்டங்களில் அதிக சீட்டு கிடைக்குமா? என்னுடன் பயணித்தவர்களுக்கு முதல்ல மாநிலத்திலும் சரி மாவட்டங்களிலும் சரி பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் களத்தில் எப்படி செயல்படும் என்ற பொறுப்புகளும் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அதையும் நான் இப்போ வலியுறுத்தி வந்தேன். இந்த இதில் வந்து நான் நிற்கலைன்னு உறுதிப்பட சொல்லிவிட்டேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதை நான் சுட்டிக்காட்டினேன். அது எந்த சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் எங்கு நின்றாலும் வெற்றி பெறுவதற்கான உழைப்பை அவர்களும் தருவார்கள், நானும் தருவேன். சார் இந்த பயணித்தவர்களுக்கு ஒரு எத்தனை இடங்கள் நான் வந்து ஒரு இயக்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆக நான் வந்து ஒரு கட்சியின் அடிப்படையில் சமத்துவ மக்கள் கட்சியாக இருந்திருந்தால் இத்தனை சீட்டுன்னு சொல்லலாம். நான் ஒரு காரியகர்த்தாவாக தேசிய செயல் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இயக்கத்தை 17 ஆண்டுகள் நடத்திய இயக்கத்தை இணைத்திருக்கின்றேன். அந்த பெருமைக்குரிய ஒரு தலைவனாக இணைந்திருக்கிறேன். ஆக என்னுடன் பயணித்தவர்கள் சிறந்தவர்கள், வல்லவர்கள், மக்களை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்துரைத்திருக்கின்றேன். செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கையுடன் இருக்கும். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி கமல் இணைந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியுமாங்க? பேச்சுவார்த்தை இழுத்துட்டு கிடக்குது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காது. அவங்க கூட்டணியை செலவு சேர்ப்பதற்காக பேச்சுவார்த்தை நடக்கும். இதுக்கெல்லாம் சரத்குமார் வந்து ஏதாவது ஆதரவு விஜய் கட்சிக்கு ஆதரவு சொல்றாங்க. அது நீங்கள் சொல்லுவாங்க என்பதை நீங்கள் பத்திரிகையில் தெரிந்திருப்பது செய்தி என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? பத்திரிகையாளராக இருந்திருந்தால் கண்டுபிடித்து சொல்லியிருப்பேன். இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட். அவங்க கூட்டணியில் பிரச்சனை இருக்கா இல்லையா? எனக்கு எப்படி தெரியும்? உங்க வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கா? சொல்றாங்க பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டில் பிரச்சனை இருக்கா எனக்கு எப்படி தெரியும்? வெளியே வந்தால் தானே தெரியும். இல்லை சார், அவங்க கூட்டணியில் வந்து அதிக கட்சிகள் இருக்கு. இப்போ அந்த 6 சீட்டு கேட்கற இடத்துல 2 சீட் தான். அது அவங்க மேனேஜ் பண்றது அந்த அவங்க தலைவருடைய பிரச்சனை. என் பிரச்சனை இல்லைங்க. அவங்க எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறார்களோ அவங்க எப்படி தேர்தலுக்கு பயன்படுத்த போகிறார்களோ போக தெரியும். நன்றி.